தேற்றுவது போல் என் நேசம் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசம் தேற்றுவார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகினார். ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகினார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசம் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசம் தேற்றுவார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசம் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசம் தேற்றுவார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசம் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசம் தேற்றுவார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என்னை தேடி இயேசு வந்தார், எந்த வாழ்வை மாற்றிவிட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்த வாழ்வை மாற்றிவிட்டார். அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நான் பாடுவேன். ஆடி பாடி துதித்திடுவேன், ஆடி பாடி துதித்திடுவேன். என்னை தேடி இயேசு வந்தார், எந்த வாழ்வை மாற்றிவிட்டார். மகனானே நான் மகனானே, மகனானே நான் மகனானே. அப்பா பிதாவே என்றழைக்கும், அப்பா பிதாவே என்றழைக்கும் உரிமையை எனக்கு
தந்தார், உரிமையை எனக்கு தந்தார். என்னை தேடி இயேசு வந்தார், என் வாழ்வை மாற்றி விட்டார். பாருங்க, என்னை தேடி இயேசு வந்தார், என் வாழ்வை மாற்றி விட்டார். அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நான் பாடுவேன், ஆடி பாடி துதித்திடுவேன், ஆடி பாடி துதித்திடுவேன். என்னை தேடி இயேசு வந்தார், என் வாழ்வை மாற்றி விட்டார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை மேலே வைத்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் மத்தியில் வந்திருக்கிற அருமை போதகர் ஒரு சிறு ஜெபத்தை ஏறெடுத்த பின்பு அவனுடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்வோம். ஐயா பேரு ஜாஷுவா. கரங்களை தட்டி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். நம்ம எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த இரவு நேரத்திற்காக நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். இந்த நாளிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம். அருமையான இந்த கிராமத்திலே நாங்கள் கடந்து வந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். வந்திருக்கிறதான தேவதாசர்களை கர்த்தர் பயன்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கிராமத்தை நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இந்த கிராமத்தில் இருக்கிறதான ஒவ்வொருவரும் சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் ஆண்டவரே ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். பேசப்படுகிற வார்த்தைகள் அவர்கள் காதுகளிலே பிரவேசித்து மாற்றங்களை கொண்டு வரட்டும். இயேசுவின் நாமத்தில் எல்லா அந்தகாரத்தின் கிரிகள் எல்லாம் அழிக்கப்படுகிறது. I command all the contrary spirits, I command all the darkness of devil's spirits, destroy in the name of Jesus right now. Pour your spirit, your almighty God. நீங்க சர்வ வல்லமை உள்ள தேவன் ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த நாளிலே அற்புதமாய் நீர் பேசும், அற்புதமாய் கிரியை செய்யும். இவனுடைய தாசரை கொண்டு என்ன பேச வேண்டுமோ கர்த்தர் அதை பேசுவீராக. அந்த ஒவ்வொருவரை வாழ்த்தி ஆசீர்வதி. மீதியா இருக்க எல்லா நேரத்தையும் கருத்துல கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லோரும் அமர்வோம். அன்புக்குரியவர்களே, இந்த மங்களத்து கிராமத்து வாசிகளே, உங்கள் அனைவரையும் உலக இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த அழைப்பை கொடுத்த அருமை போதகர் பிலிப் பாபு ஐயாவிற்கும் அவரை சார்ந்த குடும்பத்திற்கும் அவரை சார்ந்த சபையாருக்கும் இந்த இடத்திலே மேடையிலே அமர்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்திலே நாங்கள் நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். தேவன் தாமே அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் இந்த கிராமத்து மக்களையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. எல்லாம் கரங்களை தட்டி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். அன்பார்ந்தவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்ததின் காரணம் என்னவென்று சொன்னால், உலகத்தில் இருக்கிற எல்லா மனித குலத்தையும் மீட்டெடுக்கவே தேவாதி தேவன் அவர் மனு உருவானார்.
இந்த உலகத்தில் தன்னை மனிதன் என்று யாரெல்லாம் சொல்லிக் கொள்கிறார்களோ அத்தனை பேரையும் மீட்டெடுக்கவே அவர் தேவாதி தேவன் மனு உருவானார். அவர் இந்த பூமிக்கு வந்ததின் காரணம் என்னவென்று சொன்னால், திருமறை சொல்லுகிறது, ரோமர் 3வது அதிகாரம் வசனம் 23, சங்கீதம் 54வது அதிகாரம் முதல் 3 வசனங்கள், சங்கீத புஸ்தகத்திலே 14வது அதிகாரம் முதல் 3 வசனங்கள், பிரசங்கி 7வது அதிகாரம் வசனம் 20. அன்பார்ந்தவர்களே, இந்த பகுதிகளை எல்லாம் பார்க்கும் பொழுது இந்த பூமியிலே ஒருவனும் பரிசுத்தவான் இல்லை, இந்த பூமியிலே ஒருவனும் நீதிமான் இல்லை, எல்லோரும் பாவத்துக்குட்பட்டார்கள், பாவம் மனிதனை பிடித்துக் கொண்டது, மனித குலத்தை பாவம் பிடித்துக் கொண்டது. திருமறை சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த மரணத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள மனிதனுக்கு வழியே தெரியவில்லை. இந்த பாவத்துக்கு பரிகாரமாக இன்றைக்கு மனித குலம் பல இடங்களிலே பல காரியங்களை செய்து கொண்டு இருக்கத்தான் செய்கிறார்கள். என்னுடைய பாவம் எப்படியாவது பரிகாரம் ஆகிவிடுமா, ஒருவேளை இதை செய்தால், ஒருவேளை அதை செய்தால், பலவிதமான காரியங்களில் ஈடுபட்டால் என்னுடைய பாவத்துக்கு பரிகாரம் கிடைத்து விடுமா என்று சொல்லி இன்றைக்கு மனித குலம் பாவத்துக்கு பரிகாரமாக பல இடங்களில் நாடி செல்லுகிறார்கள். ஆனால் அன்பார்ந்தவர்களே, உலகத்திலே நீங்கள் நானும் சரி எந்த இடத்தில் போனாலும் பாவத்துக்கு பரிகாரம் கிடையவே கிடையாது. ஒரே ஒரு இடத்துக்கு வர வேண்டும். அந்த இடம் என்னவென்று சொன்னால், கல்வாரி நாயகன் இயேசு கிறிஸ்து அண்டையில் வர வேண்டும். கரங்களை தட்டுவோமா? உலகத்திலே எந்த மூலை முடுக்கில் சென்றாலும் பாவத்துக்கு பரிகாரம் கிடையவே கிடையாது. காரணம், உலகத்தில் இருக்கிறவர்கள் அனைவரும் பாவிகள், பாவத்துக்குட்பட்டவர்கள். மனித குலமே பாவத்தில் விழுந்த ஒரு மனித குலமாய் மாறி இருக்கிறது. இந்த பாவத்திலிருந்து மீட்டெடுக்கவே உலகத்திலே ஒரு பரிசுத்தர் இறங்கி வந்தார். அந்த பரிசுத்தர் தான் இயேசு கிறிஸ்து. கரங்களை தட்டி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். உலகத்திலே பரிசுத்தம் உள்ளவர், உலகத்திலே தன்னுடைய நடைமுறை வாழ்க்கையிலே பரிசுத்தமாய் வாழ்ந்தவர், இந்த உலகத்திலே தான் வாழும் பொழுது சவால் விட்டு கேட்டவர், என்னிடத்தில் பாவம் இருக்கிறது என்று உங்களில் யாராவது சொல்ல முடியுமா என்று சொல்லி சவால் போட்டு கேட்டவர் ஒரே ஒருவர் தான், அவர்தான் இயேசு கிறிஸ்து. உங்கள் அனைவரையும் நேசிக்கிறவராய் இருக்கிறார். இந்த மங்களத்து கிராமத்து மக்களை அவர் நேசிக்கிறவராய் இருக்கிறார். நீங்கள் ஒருவேளை எப்பேற்பட்ட பாவிகளா இருக்கலாம், ஒருவேளை எந்த நிலையில் இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி. அன்பார்ந்தவர்களே, மத்தேயு 11வது அதிகாரம் வசனம் 28 இப்படியாக சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இளைப்பாறுதல் தரக்கூடியவர் ஒரே ஒருவர் தான். அவர் என்ன எப்பேற்பட்ட அழைப்பு கொடுக்கிறார் பாருங்கள், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே. இன்றைக்கு மனித குலத்திலே அன்பார்ந்தவர்களே பாவம் நிறைந்திருக்கிறது. குடும்பங்களிலே பாவம், குடும்பங்களிலே அசுத்தம், கணவன் மனைவி வாழ்க்கையிலே அசுத்தம், துன்மார்க்கமான வாழ்க்கை, பாவம் நிறைந்த வாழ்க்கை, கேடு நிறைந்த வாழ்க்கை, அக்கிரமம் நிறைந்த வாழ்க்கை, அநியாயம் நிறைந்த வாழ்க்கை, ஏமாற்றுகிற வாழ்க்கை, பில்லி சூனிய வாழ்க்கை, மாந்திரிக வாழ்க்கை, மற்றவர்களை கெடுக்கிற ஒரு வாழ்க்கை,
இன்றைக்கு மனித குலத்திலே இது அன்பார்ந்தவர்களே தலை விரித்தாடுகிறது. குடும்பங்களிலே சமாதானம் இல்லை, கணவன் மனைவி மத்தியிலே சமாதானம் இல்லை, பெற்றோர் பிள்ளைகள் மத்தியிலே சமாதானம் இல்லை, குடும்பங்களிலே கண்ணீர். சில சமயத்தில் சொல்வார்கள், ஐயோ நான் ஏன் தான் பிறந்தனே சரியில்லை, எதற்காக தான் இந்த பூமியில் நான் வாழ்கிறேன். வருத்தத்தின் மேல் வருத்தம், பிரச்சனையின் மேல் பிரச்சனை, தொல்லையின் மேல் தொல்லை. நல்லா இருந்த வாழ்க்கை சீர்கட்டு போச்சு, உள்ள உடைஞ்சு போச்சு. என் அன்பு கிராமத்து மக்களே, மங்களத்து கிராமத்தில் வாசிக்கும் என் அன்பு சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு உன்னையும் பார்த்து இயேசு பேசிக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை நீ அசட்டையாக இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கலாம், ஒருவேளை ஏனோ தானோ என்று இந்த வார்த்தைகளை நீ கேட்டுக்கொண்டு இருக்கலாம். என் அன்பு சகோதரனை, உன்னையும் பார்த்து இயேசு நேசிக்கிறவராய் இருக்கிறார், உன்னையும் அவர் அன்பு செய்கிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு குடும்பங்களிலே வருத்தம், தனிப்பட்ட வாழ்க்கையிலே வருத்தம், பலவிதமான வருத்தத்தோடு இன்றைக்கு குடும்பங்கள் இருக்கிறது. சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள். ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. எல்லாரும் என்கிட்ட வாங்கப்பா, வேற எங்க போனாலும் விடுதலை கிடைக்காது. ஒருவேளை அன்பார்ந்தவர்களே, உங்களுக்கு தெரிந்த இடம் தெரியாத இடம் பலர் சொல்ல, பலர் அவர்கள் சொல்ல, இவர்கள் சொல்ல, பல இடங்களுக்கு நீங்கள் போகலாம். அன்பார்ந்தவர்களே, வருத்தத்துக்கு விடுதலை கிடைக்கிற ஒரே இடம் கல்வாரி நாயகன் இயேசு கிறிஸ்து. கரங்களை தட்டுவோமா? சத்தமா கரங்களை தட்டுவோம். என்ன வருத்தம் உங்கள் வாழ்க்கையிலே? வியாதியின் வருத்தமா இருக்குதா? மார்க் 5வது அதிகாரத்திலே வசனம் 25 34 முடிய பார்க்கும் பொழுது, 12 வருஷமாய் ஒரு பெண்ணுக்கு இரத்த போக்கு. அன்பார்ந்தவர்களே, அந்த இரத்த போக்கில் இருந்து அவர்கள் விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி எல்லா மருத்துவமனைக்கு ஏறி சென்றார்கள், எல்லா டாக்டர்களை சந்தித்தார்கள், தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பணத்தையும் செலவழித்தார்கள். அந்த வியாதி குணமடையவே இல்லை. மிகவும் வருத்தம். ஐயோ ஏன் எனக்கு இந்த வியாதி, ஐயோ ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, எப்பொழுதுதான் இந்த பிரச்சனை தீரும், எப்பொழுதுதான் இந்த தொல்லை தீரும், எவ்வளவு வருஷமா இந்த பாடுகள் எனக்கு. அன்பார்ந்தவர்களே, அந்த பெண்மணி தனிமையிலே தள்ளப்பட்டால், அந்நாட்களிலே ரத்தம் போகும் பொழுது அது தீட்டு என்று சொல்வார்கள். அந்த தீட்டுப்பட்ட இடத்திலே ஒருவரும் போகக்கூடாது, ஒருவரும் அவர்கள் கையில் இருந்து எதுவும் வாங்கி சாப்பிடவும் கூடாது, ஒருவரும் அவர்களுடைய வீட்டுக்கு நுழையக்கூடாது. பயங்கர வேதனை. என் அன்புக்குரியவர்களே, ஒருவேளை நீங்களும் அது போன்ற நிலையில் இருக்கலாம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களே, அன்பார்ந்தவர்களே, ஒருவேளை நீயும் அதே வருத்தத்தோடு இருக்கலாம், அதே தொல்லையோடு இருக்கலாம். காலமாக அதே போராட்டத்தோடு நான் இருக்கிறேன், அதே நிலையில் தள்ளப்பட்டிருக்கிறேன். அந்த பெண்மணி கதறுகிறாள், ஐயோ என்னுடைய வியாதி சுகமாகவில்லையே. 1 வருஷமா 2 வருஷமா என்னுடைய வியாதி சுகமான பாடே இல்லையே, என்னை சுகமாக்க யாருமே இல்லையா, என்னை விடுவிக்க யாருமே இல்லையா.
வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் அன்பு சகோதரனே, நீயும் ஒருவேளை கதறலாம். சில சமயத்திலே இரவு நேரங்களிலே நீங்கள் உறங்க முடியாது, தூங்க முடியாது. கவலைகள், வருத்தங்கள், பாரங்கள், சில சமயத்திலே மனம் உடைந்து போகிற சூழ்நிலை. கதறுகிறாள். அன்பார்ந்தவர்களே, அந்த பெண்மணி எல்லா மருத்துவர்களை சந்திக்கிறார்கள். யாரெல்லாம் எந்த மருத்துவர் சொல்லுகிறார்களோ, இன்றைக்கும் இந்த கிராமத்தில் ஒருவேளை சொல்லலாம், உனக்கு யாரோ ஏதோ வச்சுட்டாங்கோ, மந்திரம் வச்சுட்டாங்கோ, சூனியம் வச்சுட்டாங்கோ, வெள்ளி சூனியம் பண்ணிட்டாங்கோ, மாயம் பண்ணிட்டாங்கோ, மந்திரம் பண்ணிட்டாங்கோ, நீங்க அந்த இடத்துக்கு போங்க, இந்த இடத்துக்கு போங்க, அந்த இடத்துக்கு போங்க, இந்த இடத்துக்கு போங்க, அங்க போய் கட்டுனா எல்லாம் பிரச்சனை போயிடும். இந்த இடத்துல மந்திரம் போய் ஒரு அன்பார்ந்தவர்களை கருப்பை கை கட்டினா எல்லாம் பிரச்சனை போடும். பலர் சொல்ல நீங்களும் பல இடத்துக்கு போயிருக்கலாம். அந்த பெண்மணி யாரெல்லாம் சொன்னாங்களோ எல்லாத்துக்கிட்டையும் போயிட்டாருங்க. கடைசியில ஒண்ணுமே நடக்கல. ஒருவரை குறித்து கேள்விப்படுகிறாள். அந்த ஒருவர் யார்? தண்ணீரை திராட்சரசமாக்கினவரை குறித்து கேள்விப்படுகிறாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 5 அப்பத்தையும் 2 மீனையும் எடுத்து 5000 ஜனங்களை போஷிக்கிறவரை குறித்து கேள்விப்படுகிறாள். குஷ்டரோகியை தொட்டு சுகமாக்கினவரை குறித்து கேள்விப்படுகிறாள். செவிடனை தொட்டு அன்பார்ந்தவர்களை காது கேட்கிறவரை குறித்து கேள்விப்படுகிறாள். ஒரு குருடன் அன்பார்ந்தவர்களை சேற்றை கண்களிலே பூசி சிலவாம் குளத்திலே நீ போய் குளி, அந்த இடத்திலே உன் கண்களை கழுவு, உன் கண்கள் திறக்கப்படும். அவரை குறித்து கேள்விப்படுகிறாள். தண்ணீர் மேல் கடல் மேல் நடக்கிறவரை குறித்து கேள்விப்படுகிறாள். லாசருவே எழுந்து வா. லாசர் யாருங்க? இயேசுக்கு நெருங்கின நண்பன். அவர் இறந்து 4 நாட்கள் ஆகிறது. கல்லறையிலே அன்பார்ந்தவர்களே அடைப்பட்டு போய் இருக்கிற ஒரு சகோதரர் லாசர். சொல்லுவார்கள், ஐயோ நாற்றம் எடுக்கவே 4 நாள் ஆயிற்று, அவன் இறந்து 4 நாள் ஆயிற்று, அந்த பாடி அவருடைய சரீரம் நாற்றம் எடுக்கவே. ஆண்டவர் சொன்னார், லாசருவே எழுந்து வா. சொன்னவுடனே அவன் உயிரோடு எழுந்து வந்தான். ஹல்லேலூயா. அந்த இயேசுவை குறித்து இந்த பெண்மணி கேள்விப்படுகிறாள். அவருக்குள்ளே ஒரு விசுவாசம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற என் மங்கள கிராமத்து மக்களே, இன்றைக்கு ஒரு அழைப்பு உங்களை தேடி வருகிறது. கடின உள்ளங்களை மாற்றி இந்த அழைப்பு கொடுக்கிறவர்களை நீங்கள் அன்போடு ஏற்றுக்கொள்ள உங்களை இயேசு அழைக்கிறார். ஹல்லேலூயா. அழகான பாடல். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். அந்த பாடலை எல்லாம் கரங்களை தட்டி பாடலாமா? இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், அவராய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார், அவராய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். பாடுங்க. இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், அவராய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார்.
கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார். கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கனிவோடு உன்னை காத்திடுவார். கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கனிவோடு உன்னை காத்திடுவார். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். காவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். கரங்களை தட்டுவா, எல்லாம் கரங்களை தட்டு. துன்ப நேரத்திலும் ஆறுதல் உனக்களிப்பார். துன்ப நேரத்திலும் ஆறுதல் உனக்களிப்பார். என்று உணர்ந்து நீ இயேசுவை நோக்கினார், எல்லை இல்லா இன்பம் பெற்றிடுவார். இயேசு அழைக்கிறார், எல்லாம் சத்தமா. இயேசு அழைக்கிறார், காவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். காவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். கரங்களை தட்டி நாம் தேவனை மகிழ்வோம். என்ன வருத்தத்தோடு இருக்கிறாய்? உன்னுடைய வருத்தம் என்ன? உன்னுடைய கவலை என்ன? உன்னுடைய பாரம் என்ன? குடும்பத்திலே அன்பார்ந்தவர்களே சமாதானம் இல்லாத காரணம் என்ன? குடும்பங்கள் உடைந்திருப்பதற்கு காரணம் என்ன? குடும்பத்திலே கணவன் மனைவிக்கு அன்பார்ந்தவர்களே சமாதானம் இல்லாததற்கு காரணம் என்ன? எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அன்பார்ந்தவர்களே வருத்தம் இருக்கிறது. இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, இந்த பெண்மணி பல விதமான வருத்தம், எல்லா டாக்டர்களை சந்தித்து 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 மருத்துவர்களை சந்தித்து சந்தித்து அவருடைய வருத்தம் போகவே இல்லை. இந்த கிராமத்திலே அன்பாதவர்களே பலர் சொல்லலாம், உனக்கு யாரோ சூனியம் வச்சுட்டாங்க, உனக்கு யாரோ மந்திரம் வச்சுட்டாங்க, உனக்கு யாரோ ஏதோ பண்ணிட்டாங்க, அதனால நான் அந்த இடத்துக்கு போனேன், இந்த இடத்துக்கு போனேன், இந்த இடத்துக்கு போனேன். பல இடத்துக்கு போய் உங்கள் பணங்களை நீங்கள் செலவழித்தாலும் இந்த வருத்தம் இருக்கத்தான் செய்கிறது. வருத்தத்துக்கு விடுதலை கொடுக்கிறவர் இன்றைக்கு இந்த இடத்திலே வந்திருக்கிறார். ஹல்லேலூயா! எல்லா சத்தமாக கரங்களை தட்டுங்க. ஹல்லேலூயா! வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள். இந்த பெண்மணி கேள்விப்படுகிறாள். கேள்விப்பட்ட உடனே அவர் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? நீங்கள் வேதாகமத்தை ஆழமாக திருப்பி திருப்பி வாசிக்கும் பொழுது அந்த பெண்மணி செய்த காரியம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை கேள்விப்பட்ட பின்பு அவர்கள் செய்த பிரதானமான காரியம், மிகவும் முக்கியமான காரியம், எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவின் பின்னால் சென்றார்கள். ஹல்லேலூயா! சத்தமாக கரங்களை தட்டுங்க. ஹல்லேலூயா! இந்த கிராமத்தில் வசிக்கிற ஒவ்வொரு சகோதரனே சகோதரியே, உங்கள் அனைவரையும் பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு அன்பான செய்தி, நீங்கள் என் பின்னாலே வாருங்கள். அவர்கள் செய்கிற பிரதானமான காரியம் அதுதான். எல்லாத்தையும் விட்டுறாங்க, அதை விட்டுறாங்க, இதை விட்டுறாங்க. அன்பானவர்களை எவ்வளவு பணம் செலவாச்சு, எல்லாத்தையும் விட்டு விட்டு அவர்கள் ஒரு முடிவை எடுக்கிறார்கள். என்ன முடிவு? நான் இயேசுவின் பின்னால் போவேன்.
உலக ரட்சகர் அவர்தாங்க. உங்கள் கண்ணீரை துடைக்கிறவர் அவர்தான். உங்கள் வருத்தத்தை மாற்றுகிறவர் அவர்தான். உங்கள் தொல்லைகளை மாற்றுகிறவர் அவர்தான். ஆகவே என் அன்புக்குரியவர்களே, உங்கள் அனைவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என் பின்னாலே வாருங்கள். சே ஹalleluya. சத்தமா சொல்லுங்க ஹalleluya. காரணம் அன்பார்ந்தவர்களே, உலக சரித்திரத்திலே தேவன் என்கிற பெயரிலே எல்லாரும் மரித்தார்கள், மண்ணோடு மண் போனார்கள். ஆனால் ஒரே ஒருவர் கல்லறை விட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். ஹalleluya. இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். இந்த தேவன் என்ன தெரியுமா சொல்றாரு? சுமந்து காக்கும் இயேசு, நம்முடைய சுமைகளை சுமக்கிறவர் அவர்தான். ஆகவே ஒரு அருமையான பாடலை மீண்டும் நாம் பாடுவோம். அன்பார்ந்தவர்களை கரங்களை தட்டி உற்சாகமாய் சுமந்து காக்கும் இயேசுவிடம் சுமைகளை இறக்கி வைப்போம் என்ற பாடலை நாம் பாடுவோம். எல்லாரும் பாடுங்க. சுமந்து காக்கும் இயேசுவிடம் சுமைகளை இறக்கி வைத்திடுவோம். சுமந்து காக்கும் இயேசுவிடம் சுமைகளை இறக்கி வைத்திடுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சத்தமா கரங்களை தட்டுங்க, எல்லாம் கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். சுமந்து காக்கும் இயேசுவிடம் சுமைகளை இறக்கி வைத்திடுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சத்தமா கரங்களை தட்டுங்க. கண்ணின் மணி போல் காக்கின்றார், கருத்தாய் நம்மை பார்க்கின்றார். கண்ணின் மணி போல் காக்கின்றார், கருத்தாய் நம்மை பார்க்கின்றார். கழுகு போல் சிறகின் மேல் வைத்து, கழுகு போல் சிறகின் மேல் வைத்து காலமெல்லாம் நம்மை சுமக்கின்றார். காலமெல்லாம் நம்மை சுமக்கின்றார். சுமந்து காக்கும் இயேசுவிடம் சுமைகளை இறக்கி வைத்திடுவோம். அல்லேலூயா, பாடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, பாடுங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் நாட்டை சுமப்பது போல் ஆண்டவர் நம்மை சுமக்கின்றார். என் நாட்டை சுமப்பது போல் ஆண்டவர் நம்மை சுமக்கின்றார். பசும்புல் மேய்ச்சல் நமக்கு உண்டு, பசும்புல் மேய்ச்சல் நமக்கு உண்டு. பயப்படாதே திருமந்தையே, பயப்படாதே திருமந்தையே. சுமந்து காக்கும் இயேசுவிடம் சுமைகளை இறக்கி வைத்திடுவோம். அல்லேலூயா, பாடுங்க, பாடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, பாடுங்க சத்தப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா, பாடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா,
அல்லேலூயா அல்லேலூயா. தாயின் வயிற்றில் தாங்கியவர் தலைமுறை வரைக்கும் தாங்கிடுவார். தாயின் வயிற்றில் தாங்கியவர் தலைமுறை வரைக்கும் தாங்கிடுவார். விடுதலை கொடுப்பவர் இயேசுவன்றோ, விடுதலை கொடுப்பவர் இயேசுவன்றோ. வியாதிகள் தீமைகள் வென்று விட்டோம், வியாதிகள் தீமைகள் வென்று விட்டோம். சுமந்து காக்கும் இயேசுவிடம் சுமைகளை இறக்கி வைத்திடுவோம். அல்லேலூயா. கரங்களை சேர்த்து அல்லேலூயா அல்லேலூயா பாடுங்க. அல்லேலூயா 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 அல்லேலூயா. கரங்களை தட்டி நாம் தேவனை மகிமைப்படுத்தும். அன்பார்ந்தவர்களே, ஒரு குடும்பத்தில் ஒரு அருமையான குடும்பம். அந்த குடும்பத்தில் 2 பிள்ளைகள், ஒருவன் மூத்தவன், ஒருவன் இளையவன். இது அன்பார்ந்தவர்களே லூக்கா எழுதின நற்செய்தியிலே 15வது அதிகாரத்தில் 11 24 முடிய நீங்கள் வாசித்து பார்க்கலாம். ஒரு குடும்பத்தில் அருமையான குடும்பம். அந்த குடும்பத்தில் மூத்த பிள்ளை, இளைய பிள்ளை. இந்த இளைய பிள்ளைக்கு, இளைய சகோதரனுக்கு அன்பார்ந்தவர்களே பல விதமான தவறான உறவுகள், தவறான நண்பர்கள், தவறான சிநேகிதர்கள், தவறான பழக்கங்கள் எல்லாமே சூழ்ந்திருக்கிறது. ஒரு நாள் தகப்பன் தனியா இருக்கிற சமயத்தில் அவன் சொன்ன காரியம் என்ன? அப்பா, ஒன்று செய்யுங்க, உங்க ஆஸ்தி எல்லாம் இருக்குதே, உங்ககிட்ட என்னென்ன ஆஸ்தி இருக்குதோ அந்த ஆஸ்தியில எனக்கு பாதி பிரிச்சு கொடுத்துருங்க. நான் இந்த வீட்டில் இருக்க தயாராக இல்லை. ஏனென்று சொன்னால் நம்முடைய உறவுகள் தவறான உறவுகள், தவறான பழக்க வழக்கங்கள், தவறான சுபாவங்கள். ஆகவே அவன் பாசத்தோடு நேசத்தோடு அப்பாவிடம் சென்று எப்படியாகிலும் அப்பாவை மயக்கி, தகப்பனாரை மயக்கி தனக்கு வர வேண்டிய பாகத்தை பிரித்து விடு என்று சொல்லுகிறான். இன்றைக்கும் என் அன்புக்குரியவர்களே, இந்த மங்கள கிராமத்தில் வசிக்கிறவர்களே, ஒருவேளை இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களே, இன்றைக்கும் உங்களோடு தேவன் இயேசு கிறிஸ்து பேசிக்கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டலாமா? இன்றைக்கு தமிழகத்திலே மாத்திரமல்ல, உலகம் எங்கிலும், இந்திய தேசத்திலே மாத்திரமல்ல, உலகம் எங்கிலும் அன்பார்ந்தவர்களே ஒரு நிலத்துக்கு சண்டை, ஒரு நில அடிக்கு அன்பார்ந்தவர்களே சண்டைகள், பிரிவினைகள். எனக்கு வர வேண்டிய பாகத்தை என் அண்ணன் எடுத்துக்கொண்டான், எனக்கு வர வேண்டிய பாகத்தை அவர்கள் சூறையாடினார்கள், எனக்கு வர வேண்டிய பாகத்தை அவர்கள் ஏமாற்றி விட்டார்கள் என்று சொல்லி குழம்பி இருக்கிற ஒரு சூழ்நிலை. இது அன்றைக்கு நடந்ததல்ல, இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. பெங்களூர் பட்டணத்தில் ஒரு அருமையான குடும்பம், பேர் பெற்ற ஒரு குடும்பம், மிகவும் செல்வந்தமான ஒரு குடும்பம். 2 பிள்ளைகள், தகப்பனாருக்கு 2 பிள்ளைகள். நாங்கள் வசிக்கிற பகுதியிலே இது நடந்த காரியம். தகப்பனார் இடத்துல இளையவன் கேட்டான், அப்பா எனக்கு வர வேண்டிய பாகத்தை பிரித்து விடு என்று கேட்டான். மூத்தவன் சொன்னான், மூத்த சகோதரன் சொன்னான், கொடுக்க முடியாது.
நான் மூத்தவனா இருக்கிறபடியால் இந்த சொத்தெல்லாம் முதல்ல எனக்கு தான் வரணும், அப்புறமா தான் இளைவனுக்கு போகணும்னு. அன்பார்ந்தவர்களே, இளைவனுக்கும் மூத்தவனுக்கும் பயங்கர விவாதம், ஒரு சண்டை. மூத்தவனுக்கு கோபம் பத்தி கொண்டு வந்தது. நல்லா கவனிங்க. அவன் வீதியிலே, அழகான ஒரு வீதியிலே, அன்பார்ந்தவர்களே, ஒரு சேரில் அமர்ந்து கொண்டு இருக்கிற வேளையிலே அவன் எவ்வளவு சொல்லி பார்த்தான், இல்லை இது நான் கொடுக்க முடியாது, தகப்பனாருடைய சொத்து எனக்கு தான் சேரணும். இளையவன் சொன்னா, இல்லை எனக்கும் அது பாதி வரணும், பாகம் கரெக்டா பிடிச்சிடுங்க. அவன் கேட்ட பாடு இல்லை. ஒரு நாள் கோபம் பொத்தி கொண்டு, அன்பார்ந்தவர்களே, பெரிய ஒரு வெட்டு கத்தியை வாங்கி அதை மிகவும் ஷார்ப் செய்து, பப்ளிக் நடமாடுகிற இடம், வாகனங்கள் நூற்றுக்கணக்காக வாகனங்கள் போய் வருகிற இடம், அதே இடத்துல கேட்டான், தகப்பனாருடைய சொத்தை நான் கொடுக்க முடியாது. என்னடா சொல்ற நீ? இவன் இளையவன் என்ன நினைச்சானாக்கா, தம்மாசுக்கு தான் பண்றான். இல்ல நான் விட மாட்டேன், எனக்கும் பாதி வேணும்னா அந்த வாளை எடுத்து ஓங்கி அடுக்க அதே இடத்திலே விழுந்து மாண்டு போனான். அதே இடத்திலே செத்தான். அன்பார்ந்தவர்களே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற என் கிராமத்து மக்களே, இன்றைக்கு குடும்பங்களிலே சண்டை வருவதற்கு காரணம் என்ன? சகோதரனை சகோதரன் ஏமாற்றுவது, மூத்த சகோதரனை இளையவன் ஏமாற்றுவது, இளையவனை மூத்தவன் ஏமாற்றுவது, வரவேண்டிய பாகங்களுக்காக அன்பார்ந்தவர்களை தாய் தகப்பனாரை கொன்று விடுவது. ஐயோ இவங்க உயிரோடு இருந்தா இதெல்லாம் நடக்காதுன்னு சொல்லிட்டு அன்பார்ந்தவர்களை தாய் தகப்பனையே கொன்று விடுவது. இது வெறும் கிராமத்து மாத்திரமல்ல, பட்டணங்களில் இன்னும் பயங்கரமா இருக்கிறது, தேசங்களிலே பயங்கரமா இருக்கிறது, மாநிலங்களிலே பயங்கரமா, தேசங்களிலே. இன்றைக்கு அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு தேச சண்டை எதனால வருகிறது தெரியுமா? ஒரு பார்டர் இருக்கோ, இந்த பார்டரை நீ தாண்டி வந்தா தேசத்துக்கு தேசம் சண்டை. இந்திய தேசத்திலே அன்பார்ந்தவர்களே, காஷ்மீர் பகுதியிலே பார்டர் இருக்குது. அந்த பார்டருக்கு அன்பார்ந்தவர்களே, பாகிஸ்தான் பக்கத்தில் இருக்குது, இந்திய பக்கம் இந்திய தேசம் பக்கத்தில் இருக்குது. இந்த பார்டரை விட்டு இந்த பார்டர் வந்து அவன் குண்டு போடுறான், அந்த குண்டு இவன் குண்டு மேல போடுறான். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களே, ஏசாமி சொல்றாரு, ஒரு தகப்பனாருக்கு 2 பிள்ளைகள், இளையவன் ஒருவன், மூத்தவன் ஒருவன். இளையவன் கேட்கிறான், அப்பா கொடுத்துரு, பாகத்தை கொடுத்துரு. அப்பா சொல்றாரு, வான மகனே, வானப்பா, வானப்பா, போவாதப்பா, வானப்பா போவாது. இல்லம்மா நான் வாழ தெரியும், என்னால வாழ தெரியும், என்னால எப்படினாலும் வாழ தெரியும். பாகத்தை பிரிந்து எடுத்துக்கொண்டு அவன் துன்மார்க்க வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் செலவழித்தான். இளையவன் எல்லாவற்றையும் துன்மார்க்கரோடு, விபச்சாரர்களோடு, வேசித்தனங்களோடு, அன்பார்ந்தவர்களே, அசுத்த காரியங்களோடு எல்லாவற்றையும் செலவழித்தான். பைபிள் என்ன தெரியுமா சொல்லுகிறது? துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. துன்மார்க்கமான வாழ்க்கைக்கு சமாதானம் இல்லை. ஒருவேளை இது ஒரு எச்சரிப்பின் சத்தமா இந்த அன்பார்ந்தவர்களே மங்கள கிராமத்து மக்களை பார்த்து ஆண்டவர் ஒரு அன்பின் எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கிறார். துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. துன்மார்க்கமான வாழ்க்கை விட்டு வெளியே வாங்கள் என்று உங்களை அழைக்கிறார். ஹல்லேலூயா.
Say hallelujah. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே 3வது அதிகாரம் வசனம் 11 என்ன தெரியுமா சொல்லுகிறது? துன்மார்க்கு நல்ல முடிவு இல்லை. துன்மார்க்கமான வாழ்க்கைக்கு நல்ல முடிவு இல்லை. என்னங்க துன்மார்க்கம்? கணவனுக்கு தெரியாத மனைவி தவறான செயல், மனைவிக்கு தெரியாத கணவன் தவறான செயல், பிள்ளைகள் தவறான நடவடிக்கைகள், தவறான பாவ பழக்க வழக்கங்கள். இந்த இளையவன் என்ன செய்தான்? எல்லாவற்றையும் ஊதாரி தனத்திலே செலவழித்து விட்டான். கடைசியிலே அன்பார்ந்தவர்களே, அவன் சாப்பிட கூட முடியலங்க. ஒருவேளை சாப்பாடுக்கு வழி இல்லாத போயிடுச்சு. அவன் கதறுகிறான், ஐயா எங்கன்னா ஒரு வேளை சாப்பாடு கிடைக்குமான். ஒரு பன்றி மேய்க்கிற இடத்துக்கு அவன் தள்ளப்படுகிறான். பன்றிக்கு கொடுக்க வேண்டிய தவிடுகளை அவன் தின்ன ஆரம்பிக்கிறான். பாத்தீங்களா? துன்மார்க்கனுக்கு நல்ல முடிவில்லை. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களே, இன்றைக்கு நில பிரச்சனை, இன்றைக்கு பாக பிரச்சனை, இன்றைக்கு கிராமத்தில், இன்றைக்கு பட்டணங்களிலே, இன்றைக்கு குடும்பங்களிலே ஒரு அடி நிலத்துக்கு வெட்டு குத்துகள் நடக்கிறது. அன்பார்ந்தவர்களே, தாய் ஒருவேளை இளையவனுக்கு அன்பார்ந்தவர்களே சாதகமாய், ஒருவேளை அன்பார்ந்தவர்களே மூத்தவனுக்கு சாதகமாய், தகப்பனார் ஒருவேளை இளையவனுக்கு சாதகமாய், அன்பார்ந்தவர்களே ஒருவேளை பெரியவனுக்கு சாதகமாய் இன்றைக்கு நடக்கிற காரியம் இருக்கிறது. எல்லாவற்றையும் செலவழித்தான். கடைசியில உணர்றான். அவன் என்ன உணர்றாங்க? ஐயோ எங்க அப்பா வீட்டுல எவ்வளவு பேர் நல்லா இருக்கிறாங்களே, எங்க அப்பா வீட்டுல எவ்வளவு பேர் வேலைக்காரங்க நல்லா இருக்கிறாங்களே, வேலைக்காரங்களுக்கு நல்ல சாப்பாடு இருக்குது, அந்த அன்பான அப்பா விட்டு நான் ஓடி வந்துட்டேனே. அன்பார்ந்தவர்களே, அவன் சிந்திக்க ஆரம்பிக்கிறான். அவன் ஒண்ணு சொல்றான், என்ன தெரியுமா சொல்றான்? அவன் ஓடி போய் சொல்லுவேன், அப்பா இனிமேல் உங்க அப்பா என்று சொல்லத்துக்கு தகுதி இல்லை, உங்க வேலை ஆட்கள் இல்ல, உங்க கூலி ஆட்கள் இல்ல, ஒருவனா என்ன நினைச்சுக்கோங்கம்மா, பரத்துக்கு விரோதமா நான் பாவம் செய்துட்டேன், உமக்கு விரோதமா நான் பாவம் செய்துட்டேன், என்ன மன்னிங்கப்பான்னு அவன் நினைச்சு வரான். அவன் அழுக்கு கந்தையோடு துணியோடு வருகிறத அப்பா டெய்லி பார்க்குவாரு. மேலேருந்து என் மகன் வருவானா, என் மக வருவாளா? அப்பா மேலேருந்து டெய்லி எட்டிட்டு பார்த்துனே இருக்குவாரு, என் மகன் வருவானா? இன்றைக்கும் இந்த கிராமத்தில் வசிக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, உங்களையும் பார்த்து இயேசு இன்றைக்கு அழைக்கிறார். என் மகனே நீ என்கிட்ட வருவாயா, என் மகளே நீ என்கிட்ட வருவாயா என்று உங்களை பார்த்து அழைக்கிறார். அப்பா தூரம் வர மகனை அடையாளம் கண்டுபிடிச்சிட்டார். அடையாளம் கண்டுபிடிச்ச உடனே ஓடி போறார் அப்பா. அப்பா உமக்கு விரோதமா பாவம் செய்துட்ட, நமது கூலி ஆட்களில் ஒருவனாக எண்ணி எனக்கு வேலை தாங்க. இல்ல மகனே வா. உன்னுடைய வாழ்க்கை ஊதாசனத்திலே, அன்பார்ந்தவர்களே துன்மார்க்கத்திலே, பல விதமான விபச்சாரத்திலே, வேசித்தனத்திலே நீ செலவழித்தாய். இன்றைக்கு திரும்பி வந்திருக்கிறாய். நான் உன்னை என் மகனாக ஏற்றுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. சத்தமா கரங்களை தட்டுங்க. ஹல்லேலூயா.
இன்றைக்கும் அதே இயேசு உங்களை அன்போடு அழைக்கிறார். நீ எந்த துர்க்குணத்தில் இருந்தாலும் சரி, எந்த பாவப்பட்ட வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள். உங்களை அழைக்கிறார். எத்தனை பேருக்கு இந்த இயேசு வேணும் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் எழுந்து நிற்போம்மா, எல்லாம் எழுந்து நிற்போம். ஆண்டவரிடத்திலே நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். ஒன்று சொல்லுவோம், ஆண்டவரே நான் பாவிப்பா, என் வாழ்க்கை மாற்றும், என்னுடைய வாழ்க்கை மாற்றும். நாளைய தினத்தில் இந்த இடத்துல அன்பார்ந்தவர்களே அநேக ஜனங்களை நீங்கள் அழைத்து வாருங்கள். கடைசி நாள் நாளைக்கு அது மிகவும் பிரயோஜனமா இருக்கும். தேவன் அற்புதங்களை செய்வார். நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. விழுந்து விட்டேன், மீண்டும் தவறி விட்டேன், என்னை தூக்கும் இயேசுவே. விழுந்து விட்டேன், மீண்டும் தவறி விட்டேன், என்னை தூக்கும் இயேசுவே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. புரியவில்லை, பாதை தெரியவில்லை, பாதை காட்டும் இயேசுவே. புரியவில்லை, பாதை தெரியவில்லை, பாதை காட்டும் இயேசுவே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. பாடுங்க, எல்லா கரங்களையும் எழுதிட்டு. பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. எல்லா கரங்களை மேலே உயர்த்தி சோர்ந்து விட்டேன், மனம் உடைந்து விட்டேன், மன அமைதி தாருமே. சோர்ந்து விட்டேன், மனம் உடைந்து விட்டேன், மன அமைதி தாருமே. பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. எல்லா கரங்களும் மேலே வெற்றி. நான் பாவி இயேசுவே, வாழ்வை மாற்றுமே. புரியவில்லை, பாதை தெரியவில்லை, பாதை காட்டும் இயேசுவே. புரியவில்லை, பாதை தெரியவில்லை, பாதை காட்டும் இயேசுவே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. ஒரு நிமிடம் கண்களை மூடி கரங்களை மேலே உயர்த்தி அந்த இளையவன் சொன்னான், அப்பா, உம்மிடத்தில் நான் ஓடி வருகிறேன், எனக்கு வேற வழியே இல்லப்பா. உம்முடைய அன்பை மறந்து நான் தொலைவாய் போனேன், நான் தூரமாய் போனேன், ஏகமாய் கெட்டு போனேன். குடும்பத்திலே சமாதானம் இல்லை, நான் வருத்தத்தோடு இருக்கிறேன், நான் கண்ணீரோடு இருக்கிறேன், நான் வேதனையோடு இருக்கிறேன், எனக்கு யாருமே
இல்லை என்று சொல்லி உடைந்திருக்கிறேன். இன்றைக்கும் உங்களை பார்த்து இயேசு அழைக்கிறார். எல்லா வாய்களை திறந்து இயேசுவே என் உள்ளத்திலே வாரும். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, இயேசுவே. சத்தமா சொல்லுங்க, இயேசுவே. இந்த வார்த்தைகளை யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ எல்லாம் சொல்லுங்க, இயேசுவே. அங்க இருக்கிற இடத்திலே சொல்லுங்க, இயேசுவே. ஏசப்பா சொல்லுங்க, ஏசப்பா எங்க உள்ளத்துல வாங்க ஆண்டவரே. இந்த கிராமத்துக்கு வாங்க ஆண்டவரே. இந்த கிராமத்தை ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க. எல்லா வருத்தமும் மாறுவதாக. விழுந்து விட்டேன், மீண்டும் தவறி விட்டேன், என்னை தூக்கும் இயேசுவே. விழுந்து விட்டேன், மீண்டும் தவறி விட்டேன், என்னை தூக்கும் இயேசுவே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. பாடுங்க. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. அன்பார்ந்தவர்களே, நாளைக்கும் இந்த இடத்துல கூட்டம் இருக்கிறது. அருமை போதகர் ஐயா எல்லோருக்கும் அன்பார்ந்தவர்களே சில மதிப்புக்குரிய காரியங்களை வழங்க இருக்கிறார். ஆகவே நாளைக்கு அநேகரையும் அழைத்து வாருங்கள். இந்த இடத்துல ஆண்டுடைய செய்தி கேட்ட பின்பு உங்களுக்கென்று சில பரிசுகள் காத்து கொண்டிருக்கிறது. தேவன் அதை செய்வார். ஆகவே இந்த நேரத்தில் எல்லாம் முன்னே வாருங்கள். ஜெபிக்க போகிறோம். கடைசி ஜெபத்தை நாம் ஏறெடுக்க போகிறோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாம் முன்னால வாங்க. ஒருவேளை சரீரத்தில் எதனா வியாதி இருந்தா வாங்க, தொல்லைகள் இருந்தா வாங்க.